ரிட்டன்ஷன் லிஸ்ட்டுக்கே வந்துட்டு முக்கால்வாசி பர்ஸ் போனாலும் அதையும் மீறி இருக்கிற பர்ஸை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நல்ல டீமே எடுத்த எஸ்ஆர்ஹெச்சோட டீம் ரிவ்யூவையும் ப்ராபபிள் 11 தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பேட்டர்ஸ் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே ரீட்டைன் செய்யப்பட்ட ஹென்ரிச் கிளாசன், அப்புறமா வந்துட்டு டிராவிஸ் ஹெட் இருக்காங்க. அது போக வேறு யாரெல்லாம் வந்து ஆக்ஷனில் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது இஷான் கிஷன் எடுத்திருக்காங்க, அதர்வா டைடேவ் எடுத்திருக்காங்க. ஜிடிக்காக மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு நல்லா ஆடின அபினவ் மனோகர் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் வந்துட்டு லோக்கல் டோர்னமெண்ட்லலாம் இவர் வந்து நல்லா பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அனிகித் வர்மாவை எடுத்திருக்காங்க, அப்புறமா வந்துட்டு சச்சின் பேபின்றவர் எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி இவங்களை ஏற்கனவே வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுபோக ஆக்ஷனில் வேறு யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கமிந்து மெண்டிஸ் எடுத்திருக்காங்க, பிரைடன் கார்ஸ் எடுத்திருக்காங்க, அப்புறமா வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் பேட்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் யாரெல்லாம் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாப் ஆர்டர் ஃபிக்ஸ்டு டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா. 1 டவுன் மேபி வந்து இஷான் கிஷன் இறங்கலாம். நம்பர் 4 வந்துட்டு கிளாசன் இறங்கலாம். மிடில் ஆர்டரில் வந்து யாரெல்லாம் பேட்டிங் ஆடுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அபினவ் மனோகர் இருக்கார், அதுக்கப்புறமா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார், அதுக்கப்புறமா வந்துட்டு பேட் கமின்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பவுலர்ஸ் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே ரீட்டைன் செய்யப்பட்ட பேட் கமின்ஸ் இருக்கிறாரு. ஆக்ஷனில் யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முகமது ஷமி, இவர் ஒரு டாப் பிக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ராகுல் சார் வெரி அண்டர் ரேட்டட் லெக் ஸ்பின்னர். ஆடம் சாம்பா இவருமே வந்துட்டு ஒரு விக்கெட் டேக்கர். அப்புறமா வந்து சிமர்ஜித் சிங் போன வருஷம் வந்துட்டு சிஎஸ்கேக்காக ஆடினார். ஒரு சில மேட்சஸில் நல்லாவே வந்து பவுலிங் போட்டார். அப்புறமா வந்துட்டு ஜீசன் அன்சாரின்ற பவுலர் எடுத்திருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ஜெயதேவ் உணர்கட் எடுத்திருக்காங்க. அப்புறமா வந்துட்டு இஷான் மலிங்கான்ற பவுலரை வந்து எடுத்திருக்காங்க. இந்த செட் ஆஃப் பவுலர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்துட்டு பிளேயிங் 11க்குள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேட் கமின்ஸ், முகமது ஷமி ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக வந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ராகுல் சார் ஆட வைப்பாங்க. அப்புறமா வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல் ரன்ஸ் கொடுக்குற மாதிரியே இருக்கும், ஆனால் வந்துட்டு ஒரு 4-5 மேட்ச்சுக்கு அப்புறமா வந்துட்டு டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸில் வந்துட்டு 2வது இடத்துலையோ 3வது இடத்துலையோ வந்து இருப்பார். அப்புறமா வந்துட்டு ராகுல் சார் இருக்கார். ஸோ அவரை கண்டிப்பாக வந்து மிடில் ஓவர்ஸில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா வந்துட்டு உணர்கட் இருக்கார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சில மேட்சஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் தென் ஆடம் சாம்பா, ஒரு வேளை ராகுல் சாருக்கு பதிலாக ஒரு ஃபாரின் லெக் ஸ்பின்னர் ஆட வைக்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து இவரை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்து ப்ராபபிள் 11க்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் வித் அபிஷேக் சர்மா. 1 டவுன் வந்து இஷான் கிஷன். நம்பர் 4 வந்துட்டு ஹென்ரிச் கிளாசன். நம்பர் 5 வந்துட்டு அபினவ் மனோகர். நம்பர் 6 வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7 வந்துட்டு பேட் கமின்ஸ். நம்பர் 8 வந்துட்டு ராகுல் சார். நம்பர் 9 வந்துட்டு முகமது ஷமி. நம்பர் 10 வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல். நம்பர் 11 வந்துட்டு சிமர்ஜித் சிங். 3 ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இம்பேக்ட் சப்பாக வந்துட்டு பவுலிங் அப்போ தேவைப்படுறப்போ வந்துட்டு ஆடம் சாம்பாவை கொண்டு வரலாம். ஒரு வேளை ஃபாரின் பேட்டர் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு கமிந்து மெண்டிஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம். இவங்கெல்லாம் எல்லாமே இம்பேக்ட் சப்பில் வேறு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியன் பவுலர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மேபி வந்துட்டு உணர்கிட்ட வந்து இம்பேக்ட் சப்பில் வந்து வைக்கலாம். அவரும் இல்லை இந்தியன் பேட்டரை வந்து ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கனாக்கா அதர்வா டைடேவை வந்துட்டு இம்பேக்ட் சப்பில் வந்து வைக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து என்னோடய ப்ராபபிள் 11ல் இருப்பாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இவங்களாம் தான் வந்துட்டு இம்பேக்ட் சப்பாக வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களோட ப்ராபபிள் 11 ஆஃப் எஸ்ஆர்ஹெச்சை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ப்ராபபிள் 11 பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த டீம் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.